ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த பங்குனி மாதத்துல மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே அதிகாரமான குணத்தோடும் அரவணைப்பு எண்ணத்தோடும் சமுதாயத்தில் வளம் வரக்கூடிய மிகப்பெரிய ராசியாக மேஷ ராசி இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு பங்குனி மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. இருக்கக்கூடிய சஞ்சலங்களை சங்கடங்களை எல்லாம் துரத்தி அடித்து மிகப்பெரிய சந்தோஷங்களை வரவழைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மங்களகாரகன் செவ்வாய் பகவானுக்கு அனுகிரகமாகவே அமையும். சொந்த வீடு வாங்கக்கூடியது, பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சமாதானமாக முடியக்கூடியது, தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாம் சமாதானமாக மாறக்கூடியது, தொப்புள் கொடி உறவுகள் இருக்கக்கூடிய தப்பான எண்ணங்கள் தானாக விலகக்கூடியது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இந்த மேச ராசிக்கு அமையும். அப்படிங்கிறதுல சந்தோஷமான விஷயமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதே லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு விடுமுறை நாளாக இருந்தால் கூட அந்த நாட்களில் மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் கல்வியின் மீது ஈடுபாடு, அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு அதிகமாகக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும். கலை சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே புதன் பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சொல்ல முடியாத லாபங்களை, எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறத விட ஏராளமான லாபங்களை யதார்த்தமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த புதன் பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அந்த புதன் பகவானோடு அரசாங்க கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமாக, அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தனலாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய காரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வீரியத்தோடு செயல்படக்கூடிய பக்குவங்களை மாதம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் நல்லா இருந்துகிட்டு இருந்தோம், இன்னொரு நாள் சோம்பலாக இருந்துகிட்டு இருக்குது, இன்னொரு நாள் மனசுக்கு பிடிக்காமல் இருந்துகிட்டு இருக்குது, இன்னொரு நாள் சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடிய மன உற்சாகம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. பொதுவாகவே சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவானோடு ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அல்லது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமையப் போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால, அதாவது போகாத புண்ணிய ஸ்தலமெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்பு, ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு, கடந்த நாட்களில் அல்லது இது நாள் வரையில் நீங்கள் வேண்டுதல் அல்லது பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. பாக்கியாதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய மாதமாக, அதே சமயம் குடும்பத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சமாதானமான பிரிவு ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். சூப்பர் சார். பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரர்கள்னாலே ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கோவப்படாமல் இருக்க நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான பயன்களை கொடுக்க இருக்கு? ஒரு மனுஷாளுக்கு வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறது, அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு அப்படிங்கிறது பரிகாரம் வழிபாடு அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய மனசில் முன்கோபம் அப்படிங்கிறதுக்கு மேலே முழுமையான பொறுமை வேணும் அப்படிங்கிறது தான் அருமையான விஷயம். அப்படி இருந்த கூட நான் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தும் கோபப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில குலதெய்வங்களில் கோபுரம் இல்லாமல் இருந்துருவீங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சி இந்த குலதெய்வ விருட்சத்தை வீட்டில் வச்சு, உங்களுடைய வீட்டில் குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இருந்து அந்த குலதெய்வ விருட்சத்தை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது வடக்கு முகமாக இருக்கக்கூடிய இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய கோபத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இடக்கு முடக்குகளை இடையூறுகளை எல்லாம் அடியோடு துரத்தி அடிக்கக்கூடிய விரட்டி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய விமோசனத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியமாக குலதெய்வ விருட்சம் அமையும். ஆக குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான வாழ்வியலில் நன்மை
நன்மை என்ற விஷயத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்குண்டான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.